நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா? அதே நேரத்துல நம்ம படிச்சதெல்லாம் மறந்துரும்னு சொல்லி ஒரு பயம் இருக்குதா? ஸோ இது மட்டும் இல்ல, தெரிந்த கேள்விகளா இருந்தாலுமே, அதுல தவறா எழுதி நெகட்டிவ் மார்க் வந்துருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பா இது கவலைய விடுங்க. கண்டிப்பா இது உங்களுக்குமானது மட்டுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டுமே கிடையாது. நெறைய மாணவர்களுக்கு இதே பிரச்சனை கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. இது நேச்சுரலான ஒரு விஷயம். இயற்கையான ஒரு விஷயம். பெரிய பெரிய மார்க் எடுத்த மாணவர்கள், டாப்பர்ஸ் கூட இதே பிரச்சனைய கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். வெல்கம் டூ தமிழ் ஸ்டோர் சேனல். இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள நாம எப்படி ஒரு பதட்டம் இல்லாம இருக்கணும், பதட்டம் இல்லாம ஆன்ஸர் எழுதணும். அதே நேரத்துல மிக முக்கியமா நெகட்டிவ் மார்க் இல்லாம எப்படி நாம ஒரு சீக்ரெட்டான சில விஷயங்கள யூஸ் பண்ணி, சில டிப்ஸ யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் மார்க்ல இருந்து அவாய்ட் பண்ணி அதிக மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம சொல்லப் போறோம். தவறாம இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. டீலிங் வித் மெமரி பிளாங்க் அவுட். ஸோ படிச்சது வந்து ஈஸியா மறந்துடுது. மைண்ட்ல ஒரு பிளாங்க்கா வருது இல்லையா? ஸோ இந்த விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி, புக்க நீங்க எடுத்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சதே ஞாபகத்துக்கு வராது. படிச்சது எல்லாமே மறந்த மாரி இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு இதுக்கு ஒரு பேரு சொல்லுவாங்க. என்னன்னா, இல்லூஷன் ஆஃப் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனான விஷயம் தான். இத பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்ல. சரிங்களா? அதே நேரத்துல கொஸ்டின் பேப்பர் கையில வந்ததுக்கு அப்புறம், அந்த கொஸ்டின் பேப்பர நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர பார்க்கும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து உங்களோட ஆன்ஸர் கீய ஞாபகப்படுத்தும். ஆன்ஸர் தானா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து நம்ம மைண்ட் குடுக்குற ஒரு அலார்ம் தான். நீங்க படிச்சது இங்க வந்திருக்குன்னு சொல்லி நம்ம மைண்ட் ஒரு அலார்ம் குடுக்கும். இது இயற்கையாவே நமக்கு நடக்கும். அதனால புக்க பார்த்தோனே ம ம உங்களுக்கு வந்து மறந்து போகுது என்ற பயம் வரக்கூடாது. அது 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 வந்து இயற்கையான விஷயம்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா, அதே நேரத்தில நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஸ்டின் பேப்பர நீங்க பார்க்குறீங்கன்னா, ஈஸியா ஆன்ஸர் கீ ஞாபகத்துக்கு வரும். ஆன்ஸர் ஞாபகத்துக்கு வரும். பட் அதே நேரத்தில இத நாம வந்து அந்த ஆன்ஸர கரெக்ட்டா நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொஸ்டின் பேப்பர கையில வாங்குன உடனே, ரொம்ப நேரம் சென்று பண்ண முடியாது. பட் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில ஒரு 1 மினிட் மட்டும் அமைதியா நீங்க கண்ண மூடி, ஒரு 3 டைம்ஸ் அமைதியா கண்ண மூடிட்டு 3 டைம்ஸ் டீப் பிரீத் பண்ணி ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்ப அந்த மாரி பண்ணீங்கன்னா, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே நல்லா யோசிச்சு, அந்த ஆன்ஸர கொண்டு வரதுக்கு உண்டான அந்த ஒரு யுக்தி வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில அத செஞ்சு பாருங்க. ஸோ 2வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, ரவுண்ட் 3 ஸ்ட்ராட்டஜி அப்டின்னு சொல்றது. அந்த 3 ரவுண்டுகள். அந்த ரவுண்ட் 3 ஸ்ட்ராட்டஜில நம்ம பண்ண வேண்டிய விஷயமே என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு தெரிந்த கேள்விகள் 100% இதுதான் இதுக்கு ஆன்ஸர் அப்டின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த கேள்வி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கம்ப்ளீட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, அதாவது நீங்க 3 ரவுண்டா பிரிக்கிறீங்க அந்த கொஸ்டின் பேப்பர. நல்லா தெரிந்த கேள்விகள், ஓரளவு யோசிச்சு ஆன்ஸர் பண்ணக்கூடிய கேள்விகள், சுத்தமா தெரியாத கேள்விகள் அப்படின்னு ஒரு 3 வகையா நீங்க பிரிக்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் நீங்க செய்ய போறது 100% நல்லா தெரிந்த கேள்விகள்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் பண்றீங்க. சற்று யோசிச்சு, இத ஆன்ஸர் பண்ணி கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணா இதுக்கு ஆன்ஸர் வந்துரும் அப்படின்ற கேள்விகள் செகண்ட் ரவுண்ட்ல வச்சுக்கோங்க. தேர்ட் ரவுண்ட்ல எதுவுமே தெரியல அப்படின்னா, அத பிளாங்க்கா விட்டுடுங்க. ஆன்ஸரே பண்ணாம விட்டுருங்க. இது வந்து தேர்ட் ரவுண்ட். ரைட். இந்த மாரி உங்க கொஸ்டின் பேப்பர 3 வகையா பிரிச்சுக்கங்க. இதுதான் தேர்ட் ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது. 3வது டிப்ஸ் என்னன்னா, எலிமினேஷன் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னன்னா, நோ பிளைண்ட் கெஸ்ஸிங். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர பார்க்குறீங்க. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுவா இருக்குமோ? ஆன்ஸர் அதுவா இருக்குமோ? ஸோ இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியலையா? அப்ப அந்த 4 ஆன்ஸரு இதுக்கு முன்னாடி ஆன்ஸர் நமக்கு வந்து பி வந்தது. அப்ப இது சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கெஸ் பண்ணி தவறான கெஸ்ஸிங்கா தான் இருக்கும் பெரும்பாலும் அது. நீங்களா கெஸ் பண்ணி எதையாவது ஒண்ண மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த மாரி சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது, 4 ஆன்ஸர்ல எதுவுமே தெரியல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நீங்க எத அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 50, 50 மெத்தட் அப்படின்னு சொல்றது தான். அந்த 50, 50 மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 4 ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணணும். தவறான ஆன்ஸர எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. நீ சரியான ஆன்ஸர கண்டுபிடிக்கிறத விட, தவறான ஆன்ஸர வெளியில எடுக்கிறது ஈஸி. அந்த மாதிரி 2 கேள்விகள வெளியில நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கிற 2 கேள்வியில தான் ஆன்ஸர் இருக்கு. ஏதோ அந்த 2 கேள்வியில ஒரு ஆன்ஸர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிரும். அப்போ 4ல ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா 2ல ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்ட்டுங்களா? அப்ப 50% வந்து உங்களுக்கு நீங்க ஆன்ஸர் கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எதுவுமே தெரியல 4 ஆப்ஷன்ல எதுவுமே தெரியலன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா?
இது வந்து என்னுடைய சஜஷன். அதே நேரத்துல 2 கொஸ்டின் 2 கேள்விகள் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. மீதி 2 எலிமினேட் பண்ணிட்டீங்க. 2 ஆப்ஷன்ல இருக்குதுன்னா, அப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அப்ப வந்து ப்ராபபிலிட்டி கம்மி. நீங்க தவறு செய்வதற்குண்டான ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து 4 ஆன்ஸர் எதுவுமே தெரியலன்னா, எதையா ஒண்ணு மார்க் பண்ணா நமக்கு ஒரு கெஸ்ஸிங்ல வந்துராதா அப்டின்னா, மேபி வரலாம். நீங்க 10 பண்றீங்கன்னா, அதுல 1 வந்து ஆன்ஸர் கரெக்ட்டா இருக்கலாம். மீதி 9 தவறா தான் இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன் அப்படின்னு சொல்றதுனால. ரைட்டுங்களா? ஏன்னா 3 தவறான ஆன்ஸர் இருக்கு அங்க. 1 தானே கரெக்ட்டு. அப்ப 3ல போய் நம்ம 4ல போய் 1 போய் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றதுனால தான் நான் சொல்றேன். 1 மார்க் உங்களுக்கு குறைஞ்சது. அதாவது 1 மைனஸ் மார்க் போயிடுச்சு அப்படின்னாவே, உங்களோட ரேங்க் வந்து பின்னாடி போயிடும். அதற்கு நீங்க 0 எடுக்கிறது ரொம்பவே பெட்டர். எதுவுமே மார்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர் இல்லையா? 1 மார்க் மைனஸ்ல போச்சுன்னா, உங்க ரேங்க் பின்னாடி போயிடும். அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க அத பிராக்டிஸா பண்ணணும். அதனால எலிமினேஷன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 4வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, ஓஎம்ஆர் ஷேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்டின்றது தான். இந்த ஓஎம்ஆர் ஷேட் பண்றது ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் ஷேட் அப்டின்னு சொல்றது, நீங்க ரவுண்ட் பண்றத மட்டுமே சொல்லல. கரெக்ட்டான ஆன்ஸர்க்கு தான் நீங்க ஷேட் பண்ணணும். நெறைய பேரு பதட்டத்துல ஒட்டு மொத்தமா எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின வந்து 1 மணி நேரம் படிச்சுட்டு, ஒட்டு மொத்தம் ஒரே நேரத்துல எல்லாமே ஷேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அது மிகப்பெரிய தவறு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயாலஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க. பயாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பயாலஜிய ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு போங்க. அல்லது பிசிக்ஸ்க்கு போங்க. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அது. இப்ப கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து கெமிஸ்ட்ரி போறீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஷேட் பண்ணுங்க. அடுத்தது பிசிக்ஸ் போங்க. பிசிக்ஸ் ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணுங்க. எல்லாமே ஒரே நேரத்துல நீங்க 180 கொஸ்டின் எத்தன கொஸ்டின் இருக்கோ, அத்தன கொஸ்டினுமே ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, தவறு நடக்குவதற்கு நெறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி பாருங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே, உங்க நெகட்டிவ் மார்க்க அவாய்ட் பண்றதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் நம்ம இல்ல அப்டின்னாவே கிட்டத்தட்ட 50லிருந்து 100 மதிப்பெண் நம்ம அதிகமா கண்டிப்பா எடுப்பீங்க. இங்க மதிப்பெண் குறைவதற்கு காரணமே நெகட்டிவ் மார்க் தான். அந்த நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றது தான் இத்தன விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு திறமை இருக்கு. அந்த திறமைய கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னு சொன்னா, நிச்சயமா நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து கேட்டுக்கிறேன். தேங்க் யூ.